டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த அருமையான பொழுதிலே மனிதர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியை தேடுகிறது. மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தான் இருக்கின்றது. ஆக அந்த மகிழ்ச்சியை, ஒரு தூய்மையான மகிழ்ச்சியை, உண்மையான மகிழ்ச்சியை பெறுவதற்கான வழி உளவியலிலே ஆன்மீக உளவியல், ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி என்று ஒரு மிக உயர்ந்த இடத்தில் காணப்படுகின்றது. ஆக மனிதர்களிடையே இருக்கின்ற முரண்பாடுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் மிக கூடுதலாக இன்று காணப்படுகின்றன. குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே பாருங்கள், யுத்த காலத்தில் நாங்கள் பட்ட பாடுகள், அதன் பின்னர் யுத்தத்துக்கு பின்னர் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் பாருங்கள். எங்களுடைய அரச நிறுவனங்களின் தலைவர்கள், பொது நிறுவனங்கள், இவ்வாறு நிறுவனங்கள் உள்ளுக்கு ஒரே முரண்பாடும் பிரச்சனைகளும் சிக்கல்களும். இதை தீர்ப்பதற்கான வழி ஆன்மீக வழி. ஆன்மீகத்தை சரியாக எல்லோருக்கும் உணர வைத்தல், அதன் மூலமாக மனிதர்கள் திருப்தி காணல், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்தல், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒற்றுமையுடன் செயற்படல். இந்த குறுகிய காலத்தில் இந்த மனிதன் வாழ்கிற வாழ்க்கை, அதில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிகளை இந்த தலைவர்கள் தேடி கொடுக்க வேண்டும். ஆன்மீக தலைவர்கள் தேடி கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. அடுத்தது, இந்த தேடலை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் வழங்க வேண்டி இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டி இருக்கிறது. அதுதான் எங்களுடைய இந்த மண்ணினுடைய எதிர்காலம். ஆக பிள்ளைகள், அவர்களுக்கு கடமை என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை சிறுவயதிலேயே பதிய வைக்கின்ற ஆன்மீக செயற்பாடுகளை வீட்டிலும், பாடசாலையிலும், சமூகத்திலும், கோவிலிலும், பொது இடங்களிலும், நாட்டிலும், ஊடகங்களின் ஊடாகவும் செயற்படுத்த வேண்டும். அடுத்ததாக, உள்ளார்ந்த மனித பண்புகளை, மற்றவர்களுக்கு உதவுதல், மற்றவர்களை துன்பப்படுத்தல், மற்றவர்களை உளவியல் ரீதியாக வேதனைப்படுத்தக்கூடாது. அவரை வேதனைப்படுத்தினால் அவருடைய வேதனை மீண்டும் தாட்ஸ், நீ எந்த செயல் செய்கிறாயோ அது உனக்கு மீண்டும் வந்துவிடும். அப்போ உன்னையும் அந்த தாட்ஸ் பாதிக்கும் என்பதை இந்த பிஞ்சு உள்ளங்களிலே பதித்து விட வேண்டும். ஐம்புலன்களையும் எவ்வாறு கட்டுப்படுத்தல், எவ்வாறு அவற்றை ஆட்சி செய்தல், எவ்வாறு அவற்றை நல்ல ஆளுமைகளுக்கு பயன்படுத்தல், நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தல். இயல்பாகவே மனிதனும் இந்த மைனஸ் என்று சொல்வார்கள் 80% அந்த கூடாத உணர்வுகள், கூடாததை பார்த்தல், கூடாததை பேசுதல். பாருங்க, பத்திரிகையை பார்த்தால் அப்படித்தான் வரும். அதைத்தான் தேடி தேடி பார்க்குற உணர்வு. இது இயல்பானது என்று உளவியல் ஆய்வுகள் சொல்கின்றன. இதிலிருந்து இவரை திசை திருப்புதல் மிக முக்கியமான பணி. அது இந்த ஆன்மீக உளவியலினூடாக செயற்படுத்துகின்ற போது மிகப்பெரிய வெற்றி விரைவாக கிடைக்கும். ஏன்னா ஆன்மீகம் என்றாலே நம்பிக்கை தானே. அப்ப நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சி, அதுதான் உள்ளத்தின் சாட்சி, அதுதான் மனச்சாட்சி. அப்போ மனச்சாட்சியின்படி செயலாற்ற வேண்டும். என்னுடைய நண்பர் அங்கே பேரப்பிள்ளையை தூக்கி வச்சிருக்கிறார். அவன் பேரப்பிள்ளை லண்டனில் 3 வயது. அவன் அன்றைக்கு வந்து சொன்னானா, எங்களோட முன்பள்ளி டீச்சர் இன்றைக்கு மனச்சாட்சி படிப்பிச்சவன். அப்போ இவர்கிட்ட மனச்சாட்சி என்றா என்ன அப்படின்னா கொஞ்சம் பின்னுக்கு இருக்குது. அது நாங்கள் நல்லது செய்கிறத அது நல்லதென்று சொல்லும், கூடாது செய்யறதா கூடாதுன்னு சொல்லும். பாருங்கள், எந்த வயதிலே இந்த ஒழுக்கத்தை அந்த சின்ன பிள்ளைக்கு மனதில் பதிக்கின்றார்கள். ஆக இந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் இந்த ஆன்மீக ஒழுக்கத்தை, ஆன்மீக வாழ்வை சரியாக வாழ வைத்து எல்லோரையும் மகிழ்ச்சியாக்குவோம். நன்றி, வணக்கம்.